அனைவருக்கும் வணக்கம். எக்ஸிட் போல் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவில் இப்போ செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. அடுத்த பிரதமர் யார் அப்படின்ற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது. அடுத்த பிரதமர் யார் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிருச்சு, எனக்கு தெரியும். ஸோ இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பல பேர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பேருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இந்த கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை ஜெயிப்பாரா மாட்டாரா, அங்கே சிங்கை ராமச்சந்திரனுடைய செல்வாக்கு எப்படி இருந்துச்சு, ஒப்பீனியன் போல் வேற மாதிரி இருக்கு, எக்ஸிட் போல் வேற மாதிரி இருக்கு, உண்மை என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது ஒரு இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக பெருவிழா, ஒரு திருவிழான்னு கூட சொல்லலாம். பயங்கரமாக இந்த எலெக்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கும். பல மக்கள் ஒரு குழப்பத்தோட கூட ஓட்டு போடக்கூடிய ஒரு தேர்தல்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டமன்ற தேர்தல்னால் நமக்கு தெரியும் நம்மளுடைய தொகுதியுடைய எம்எல்ஏ யார், அவர் என்ன பண்ணியிருக்காரு எல்லாமே நமக்கு தெரியும். யாருக்கு ஓட்டு போட்டால் எங்கே ரீச் ஆகும், யார் சிஎம் ஆவாங்க எல்லாமே தெரியும். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த எம்பி கேண்டிடேட்ஸை அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் அவங்க, இவங்களை இப்போ தான் பார்க்குறேன், எம்பினா அது யார், இவங்களுக்கு ஓட்டு போட்டால் இவங்க யார் கூட்டணியில் இருக்காங்க, இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் ஜனாதிபதி எப்படி பிஎம் தேர்ந்தெடுப்பாங்க, இப்படின்ற பல குழப்பங்கள் இருக்கு. இந்த குழப்பங்களுக்கு மத்தியில தான் எலெக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் பூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 50% பாஜகவுக்கு ஆதரவாகவும் ஒரு 50% காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் வந்துச்சு. ஸோ அது ஒப்பீனியன் பூல் தான், எல்லா எலெக்ஷனுக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் எக்ஸிட் பூல் அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்து கணிப்புன்னு சொல்லலாம். இதை தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன கருத்து கணிப்பு, எல்லா நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்கள்லாம் நிறைய நிறுவனங்கள் கருத்து கணிப்பு நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. முதல்ல நம்ம தமிழகத்திலிருந்தே நம்ம ஆரம்பிப்போம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்தில் எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தும் சரி, இப்பயுமே நம்மளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கண்டிப்பாக தமிழகத்தில் வெற்றி பெறும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 திமுக எந்த அளவுக்கு செயல்பட்டுச்சோ அதே அளவுக்கு இப்பயுமே செயல்பட்டுருக்காங்க. இரண்டாவது, திமுகவுக்கு அடுத்த நிலைமையில பயங்கரமா ஃபைட் பண்ணக்கூடிய கட்சிகள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஓரளவு ஃபைட் பண்ணக்கூடிய கட்சினா பாஜக இருந்துச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக இருந்தவங்க அதிமுக. இப்போ நிறைய கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 30 இடங்கள்லையாவது 30லேருந்து 35 இடங்கள்லையாவது திமுக வெற்றி பெறும். அதே மாதிரி பாஜக ஒரு 0ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 தொகுதி, 0லேருந்து 6 தொகுதி வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சில கருத்து கணிப்புகள் அதிமுக ஒன்று கூட வெற்றி பெறாது அப்படின்னும், ஒன்று 2 தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சில நிறுவனங்கள் கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. இந்த ஒப்பீனியன் பூலை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேகம் நமக்கு வரும். அதாவது எக்ஸிட் பூலை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேகம் வரும். இப்போ திமுக 39 இடங்களை வெற்றி பெறும்னு ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சுன்னா, அதே கருத்து கணிப்பு கீழே பார்த்தீங்கன்னா பாஜக அந்த 2 இடங்களை வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இருக்கிறதே 39 தொகுதி தான். அப்போ அவங்க 39 வெற்றி பெற்றாங்கன்னா இவங்க எப்படி 2 ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த கருத்து கணிப்பை எப்படி நம்ம பார்க்கணுன்றத முதல்ல சொல்லிடுறேன். எந்த கருத்து கணிப்புமே அக்யூரேட்டாக இந்த நம்பர் தான் அப்படின்ற மாதிரி இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கருத்து கணிப்பே கிடையாது. அது ஒரு கருத்து திணிப்புன்னு நம்ம சொல்லலாம். கருத்து கணிப்பு அப்படின்றது 30லேருந்து 35 வரைக்கும், 35லேருந்து 39 வரைக்கும் அப்படின்றது போடுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை, தந்தி டிவிலாம் ஒரு எக்ஸிட் போல் போட்டிருந்தாங்க. அவங்களாம் போடும்போது எப்படி போட்டிருக்காங்க, திமுக ஒரு 30லேருந்து 36 இடங்களை வெற்றி பெறும் அப்படின்றாங்க. ஸோ இதை நம்ம பாஜக இப்போ 2 வெற்றி பெற்றுச்சுன்னா இவங்க 34 வெற்றி பெறுவாங்கன்றதான் அர்த்தம். இப்படி தான் நம்ம பார்க்கணும். எந்த நம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே நம்பர் தான் இங்கேயும் கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ கோயம்புத்தூர் தொகுதிக்கு வருவோம். கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நட்சத்திர தொகுதி மாதிரி, அது ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தான் நின்றாங்க. மும்முனை போட்டி அங்கேயுமே நிலவுச்சு. நாம் தமிழர் கட்சிக்குமே அங்கே செல்வாக்கு இருந்துச்சு, அதிமுகவுக்குமே செல்வாக்கு இருந்துச்சு, திமுகவுக்குமே செல்வாக்கு இருக்கு, பாஜகவுக்குமே இருக்கு. ஸோ இப்படி மும்முனை போட்டி அங்கே நடக்கும்போது, மும்முனை போட்டியில் நாம் தமிழரை விட்டுருங்க, அவங்களுக்கு செல்வாக்கு இருந்தாலும் அவர்களுடைய வாக்கு சதவீதம் உயர்வே தவிர வெற்றி பெறுவது சந்தேகம் தான். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 3 கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி தான் அங்கே நிலவுச்சு. இதில் அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எண் மக்கள் யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்தினார். இந்த யாத்திரை தமிழகம் ஃபுல்லாக நடந்து முடிச்சுட்டு கடைசியில் கோயம்புத்தூர் பக்கத்தில் தான் அதை முடிக்கிறாங்க. முடிக்கும்போது பிரதமர் மோடியை அங்கே இன்வைட் பண்ணுறாங்க, அமித்ஷா அவர்கள் வராரு, இவர் அடிக்கடி போய் மீட் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே டெட்டோவாக லிஸ்ட் எடுத்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் இவங்க தான் காரணம், இந்த ஆட்சியில் இவங்க இந்த காரணத்துக்காக இந்த பிரச்சனை நடந்துச்சு, இந்த ஆட்சியில் இதை கிளைம் பண்ணால் அவங்க இன்னும் சரி பண்ணலை, திமுக இதை பண்ணுச்சு, அதிமுக இதை பண்ணுச்சு, இதுக்கு முன்னாடி பாஜகவில் எம்எல்ஏ இருக்கிறவங்க இவங்க இதை பண்ணாங்க, எல்லாமே டிட்டோவாக தெளிவாக பேசினார்.
ஓகே, இவர் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இவ்வளோ டேட்டாவோட பயங்கரமாக ஃபயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதிமுகவில் சிங்கே ராமச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காரு. அவர் எப்படி ஒர்க் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாரோ அதுக்கு ஈக்குவலாக அவரும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தார். இவருமே டேட்டா எடுத்துகிட்டு நாங்கள் இதை பண்ணோம், இந்த ஆட்சியில் இதை பண்ணோம், இந்த வருஷத்தில் இதை பண்ணோம், இந்த வருஷம் திமுக இதை பண்ணலை, பாஜக வந்து இந்த கெட்டது இருக்குது, பாஜக உங்களுடைய ஆல்ரெடி உங்கள் எம்பியாக இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அவருமே பேசுகிறாரு. இப்போ மக்கள் தான் இங்கே மாட்டிக்கிட்டது என்னன்னா, சிங்கே ராமச்சந்திரன் இவ்வளோ விஷயம் சொல்கிறாரு, யாருக்கு ஓட்டு போடுறது, அதே மாதிரி அண்ணாமலை இவ்வளோ விஷயம் சொல்கிறாரு, யாருக்கு ஓட்டு போடுறதுன்ற ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டில் தான் இருந்தாங்க. எலெக்ஷன் வந்து ஓட்டு போடுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பிரச்சாரத்தெல்லாம் நிப்பாட்டணுன்றாங்க. அந்த 2 நாள் தான் மக்களுக்கு யோசிக்கிறதுக்கே டயம் இருக்குது. ஆனால் 2 பேருமே ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கருத்து கணிப்பு எடுக்கிறதுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமம். ஏன்னா யாரா வெற்றி பெறுவோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமமாகவே இருந்துச்சு. எல்லாருக்குமே கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருந்துச்சு. பட் எக்ஸிட் போல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக அது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அங்கு பாஜகவுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறவங்களும் சரி, இந்து முன்னணியினருடைய ஆதரவாளர்களாக இருக்கிறவங்களும் சரி, இவங்களே வந்து நிறைய ஓட்டுக்களை வந்துட்டு பாஜகவுக்கு செலுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய பல பேர் வந்துட்டு இன்னைக்கு பாஜக கட்சிக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கிரேட் லீடர் ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து தொடர் சரிவுகளை சந்திச்சுட்டு வருது. 2019 மிகப்பெரிய அடி விழுந்தது அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில். அதே மாதிரி நம்ம சட்டமன்ற தேர்தலையும் மிகப்பெரிய அடி விழுந்தது. அதுக்கப்புறம் ஈரோடு எலெக்ஷன் பை எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அடி விழுந்தது. இந்த எலெக்ஷன்லையுமே அவங்க பெரிய லெவலில் வந்துட்டு மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேயும் சரி, தமிழகத்தில் மற்ற இடங்கள்லையும் சரி பெருசாக வந்து அவங்க ஒர்க்கெலாம் பண்ணலை. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஒரு அடுத்த ஆப்ஷன் என்ன, அதிமுக கிடையாதுன்னா நமக்கு வந்து பாஜக தான். ஏன்னா திமுக பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. திமுக வந்து பரம எதிரி அவங்களுக்கு, அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும். அதனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பாஜக இல்லை அப்படின்னீங்கன்னா நாம் தமிழர் கட்சியாக இருக்கும். ஸோ இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் அவங்க சூஸ் பண்ணணும். பட் அவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு ப்ராபபிலிட்டி படி பார்த்தீங்கன்னா பாஜக தான். ஸோ இதை அடிப்படையாக வச்சு ஒரு விஷயம் வருது, எக்ஸிட் போலுடைய கருத்து கணிப்பு வருது. அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவதற்கு கிட்டத்தட்ட 75% 80% வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும், சிங்கே ராமச்சந்திரன் அவர்களுக்கு 20% தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஒப்பீனியன் போல் என்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-50% இருக்குது, 2 பேருமே சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுறேன். இந்த ஒப்பீனியன் பூல் அப்படின்றது இவங்க எப்படி பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்றத வச்சு வரக்கூடிய ஒரு விஷயம். எக்ஸிட் பூல் அப்படின்றது அதுக்கப்புறம் மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது, மக்களுடைய அந்த மனநிலை என்ன இருக்குது அப்படின்றத பொறுத்து வரக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் எல்லாமே நோட் பண்ணிங்கன்னா தெரியும், தமிழகத்தில் திமுகன்னு மொத்தமாக சொல்லியிருப்பாங்க, அதிமுகன்னு மொத்தமாக சொல்லியிருப்பாங்க, பாஜகன்னு மொத்தமாக சொல்லியிருப்பாங்க. பட் ஒவ்வொரு தொகுதி வாரியாக அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுதி வாரியாக சொல்லக்கூடிய விஷயங்கள், தொகுதி வாரியாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு முன்னுக்கு பின் முரணாக மாறலாம். பட் வந்து நம்மளுடைய சாணக்கியா சேனலாக இருக்கட்டும், தந்தி டிவியாக இருக்கட்டும், இவங்களுடைய ஒரு சில அஃபிஷியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி வாரியாகவே அவங்களுக்கு சொல்லக்கூடிய கிரெடிபிலிட்டி அவங்களுக்கு இருந்துச்சு. சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அந்த கருத்து கணிப்பு அவங்க ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய அந்த லெவல் அவங்களுக்கு இருந்துச்சுன்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு சாணக்கியாவுடைய பாண்டே அவர்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி தொகுதி, கோயம்புத்தூர் தொகுதி, வேலூர், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7 தொகுதிகள் வந்து அவர் லிஸ்ட் போடுறாரு, இதெல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. பட் இங்கே நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், கோயம்புத்தூரில் கண்டிப்பாக நம்மளை ஜெயிக்க தான் போகிறாரு. ஆனால் மிச்ச தொகுதிகள் வந்து இழுப்பறி தொகுதிகள்னே நம்ம ஒரு பேர் வைக்கலாம். ஏன் இதுக்கு இழுப்பறி தொகுதிகள் பேர் வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடியவர்கள் பாஜக ஆதரவாளர்களும் இருக்காங்க, அதிமுக ஆதரவாளர்களும் இருக்காங்க. போனால் இந்த 7 தொகுதியும் ஒன்று பாஜகவுக்கு போகணும், இல்லைனா அதிமுகவுக்கு போகும். ஸோ இதை வந்து நம்மளால் யாராலையும் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஜூன் 4 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-30 சீட் வந்து கண்டிப்பாக வந்து திமுக பிடிப்பாங்க. பாஜக வந்து ஒரு 5 சீட்டாச்சும் மினிமம் பிடிப்பாங்க. அதிமுக வந்து கிட்டத்தட்ட மீதம் இருக்கக்கூடிய ஒரு 4 சீட்டு அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவுமே கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் ஜொலிச்சுக்கிட்டு வராங்க. ஏதாவது ஒரு எம்பி சீட்டு கிடைச்சாலும் இந்த கருத்துக்கு நீ பாப்பா, அது வந்து அதிமுக தான் பாதிக்குமே தவிர மிச்ச 2 கட்சியும் பாதிக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே, தமிழ்நாடு முடிஞ்சு. இப்போ இந்தியா லெவலுக்கு போவோம். ஒப்பீனியன் போல் நான் சொன்ன மாதிரி காங்கிரஸுடைய ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த பாரத் ஜோடோ யாத்திரையை வந்து மிகப்பெரிய அளவில் இம்பாக்ட் ஏற்படுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா சில மாநிலங்களில் வந்துட்டு ஏற்படுத்துச்சு தவிர சில மாநிலங்களில் வந்து ஏற்படுத்தலை. ஓகே, இது ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் என்னென்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கு மோடி அவர்களை எதிர்த்து சிறப்பாக எதிர்கட்சியாக அரசியல் செய்யக்கூடிய அந்த ஒரு டேலண்ட் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லணும். இதை வந்து
காங்கிரஸுக்கு ஆதரவாக செயல்படுறேன் அப்படின்னு முன்னாடி வந்த பிரசாந்த் கிஷோர் அவர்களே சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கும் அவர் பாஜகவுடைய தீவிர எதிர்ப்பாளர். அவரே ஒத்துக்கிறாரு காங்கிரஸுக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அவரே ஒத்துக்கிறாரு. ஓகே, இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், பாஜக செய்யக்கூடிய தவறுகள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கு எதிராக அவர்கள் எடுத்த முடிவுகள் வந்து இவங்க வந்து அரசியலாக பேசியிருக்கலாம், பேசினாங்களே தவிர அது வந்து ஒரு மக்கள் கிட்ட போய் ரீச் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதே வந்து ஜெயலலிதா அவர்களோ அல்லது கலைஞர் அவர்களோ இருந்தாங்கன்னா பயங்கரமாக அந்த ஏதோ அரசியல் பண்ணியிருப்பாங்க, பண்ணலை. ஓகே, நேற்று வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கூட கிடையாது. ராகுல் காந்தி ஏதோ வெளியே வராரு, ஒரு ஒரு பில்டிங்லேருந்து வெளியே வராரு. அப்போ மைக்கு போய் நீட்டுறாங்க, இந்த மாதிரி எக்ஸிட் புல்லாக வந்துருச்சு, நீங்கள் இது காங்கிரஸ் வந்து எத்தனை இடத்துல ஜெயிக்கும், இந்தியா கூட்டணி எத்தனை இடத்துல ஜெயிக்கும்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொன்னார்னா 295 போகிறாரு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழகத்தில் அதிமுக வெற்றி பெற போகிறது இல்லைன்ட்டு ஊருக்கே தெரியும். இருந்தாலும் எடப்பாடி அவர்கள்ட்ட போய் நான் எத்தனை இடத்துல சார் ஜெயிப்பேன்னு கேட்டால் 40க்கு 40 ஜெயிப்பேன்னு தான் சொல்லுவார். எந்த கட்சியும் தன்னை குறைச்சி பேசவே மாட்டாங்க, எல்லா சீட்டும் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் வந்து அரசியல் தலைவருக்கு அழகு. ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, 295 தான் ஜெயிப்போன்றாரு. ஓகே, ஒரு வாதத்துக்கு 295 ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். பாஜக மிச்ச இடங்களில் ஜெயிக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி பார்த்தீங்கன்னாலும் சிங்கிள் மெஜாரிட்டி கட்சி எது அப்படி தான் பார்ப்பாங்க. அதாவது எந்த கட்சி அதிகமான வாக்குகளை தனி கட்சி எந்த வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஜக தான் வரும். அப்படி பார்த்தாலுமே வந்து பாஜக மீண்டும் வந்து மோடி தான் வந்து பிரதமராக வருவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது ஒரு பக்கம் அவருடைய கணிப்பு, ராகுல் காந்தி அவர்களுடைய கணிப்பு. இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல ராகுல் காந்தி ஒரு அரசியல் ஒன்று பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, பொதுவாக வந்து கருத்து கணிப்பு எடுக்கும்போது வந்து இந்த சேனல் எடுத்துச்சு, அந்த சேனல் எடுத்துச்சு, இந்த நிறுவனம் எடுத்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இவர் 295 சொல்லும்போது இது யார் சார் எடுத்தாங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மக்கள் கணிப்பு அப்படின்ட்டு போகிறாரு. இதை எங்கேயோ கேட்ட மாதிரி உங்களுக்கு இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் வந்து சொன்னாங்க ஒரு இடத்துல, ஒரு கேஸில் வந்து அவங்க உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து தற்காலிக அந்த இடத்துல சிஎம் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து நிப்பாட்டினாங்க. அப்போ மக்கள் வந்து அவர் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்ற ஒரு குழப்பத்தில் அவங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னா, இவர் மக்கள் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கலில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்டண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இவர் மக்கள் கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்பயே தெரிஞ்சிருச்சு இது வந்து புதுசாக போகுது அப்படின்ட்டு. ஓகே, இது அவருடைய கணிப்பு வச்சுருக்காங்க. மற்ற தனியார் நிறுவனங்கள் செய்தி சேனல்கள்லாம் எடுத்த கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 350 சீட்டுகளுக்கு மேலே பாஜக நிச்சயமாக என்டிஏ கூட்டணி வந்து வெற்றி பெறும். மீத இருக்கிற இடத்துல காங்கிரஸ் வெற்றி பெறும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கட்சிகள் வெற்றி பெறும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லா கருத்து கணிப்புகளுமே ஒரே முடிவை தான் சொல்லுது. இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடுத்த மீண்டும் பிரதமராக வரக்கூடியவர் வந்து மோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரிடிக்ஷன்ஸ் ஃபுல்லாக முன்னாடி வச்சுட்டேன். நான் வந்து உங்ககிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன அப்படின்னா, மீண்டும் ஒருவேளை பிரதமர் மோடி வந்து பிரதமர் ஆனார் அப்படின்னா அதனால என்ன நல்லது இருக்குது, என்ன பயன் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னொரு கேள்வி என்னென்னா, மீண்டும் அவர் பிரதமர் ஆனார்னா என்னென்ன கெட்டது இந்தியாவுக்கு நடக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெண்டுமே நடக்காமல் ஏதாச்சும் ஒரு வித்தியாசமாக அரசியல் வந்து நிலையானது கிடையாதுல்ல. திடீர்னு ஒரு மாற்றம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இது கற்பனைக்கு அப்பாற்பட்டது தான். திடீர்னு ராகுல் காந்தி ஒருவேளை பிரதமர் ஆனார்னா என்னென்ன விஷயங்களை அவர் பண்ணுவார் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.